இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்த யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் யெமன் தலைமையினுடைய அதிரடியான கருத்துக்களும். நாங்கள் ஒன்றும் தற்போது பலவீனமான நிலையில் இல்லை, நாங்கள் ஒரு பொழுதும் சரணடையவே மாட்டோம். காசாவிலே அவசரமாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவு. நெட்டன்யாஹுவுக்கு எதிரான போராட்டங்களும் காசாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்து இடம்பெறும் பலஸ்தீனிய மக்களும் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு அழுத்தங்களை வழங்கும் ஐக்கிய அரபு அமீரகம். லண்டனை மையமாக கொண்டு இயங்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் ஐ என்கின்ற ஊடகம் நேற்றிரவு சில முக்கியமான ஆதாரங்களை முன்வைத்து அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. எகிப்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவை புனரமைக்கக்கூடிய திட்டம் தொடர்பாகவும் காசாவை மீள கட்டமைக்கக்கூடிய திட்டம் தொடர்பாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருவதாக மிடில் ஈஸ்ட் ஐ ஊடகமானது பல ஆதாரங்களுடன் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. காசாவை மீள கட்டமைக்கக்கூடிய காசாவை மீள புனரமைக்கக்கூடிய திட்டத்தினை நிராகரிக்க வேண்டும் என ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தினை வற்புறுத்தி வருகின்றார்கள். அமெரிக்காவுக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தூதுவரின் தலைமையிலேயே டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு அழுத்தங்களை வழங்கக்கூடிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. எகிப்திய தலைமைகள் பலஸ்தீனிய மக்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எகிப்துக்கு வழங்க வேண்டும் என்றும் உச்ச அழுத்தங்களை எகிப்துக்கு வழங்குவதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களை எகிப்து நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு வழிகாட்டுதல் வழங்கி இருப்பதாகவும் மிடில் ஈஸ்ட் ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா தொடர்பாக எகிப்திய தரப்பினர் முன்வைத்திருக்கக்கூடிய திட்டத்தினை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எகிப்தினுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படியான நிலைமையில் காசாவை புனரமைக்கக்கூடிய வேலை திட்டங்களை மாத்திரமாவது எகிப்து மேற்கொண்டுவிடக் கூடாது என்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். மேலும் கூடுதலாக அமெரிக்காவின் தூதுவர்கள் ஹமாஸோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதையும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய தலைமைகள் விரும்பவில்லை என மிடில் ஈஸ்ட் ஐ ஊடகமானது செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அடுத்து கடந்த 3 நாட்களாக அரபு நாடுகளுடைய கண்டன அறிக்கைகள் நிரம்பி வழிகின்றன. திரும்பும் பக்கமெல்லாம் அரபு நாடுகளின் கண்டன அறிக்கைகளாகவே இருக்கின்றன. காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை கண்டித்து அனைத்து அரபு நாடுகளும் அதிகளவான கண்டன அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றார்கள். 18 மாதங்களுக்கு பிறகும் அரபு நாடுகள் கண்டன அறிக்கைகளை மாத்திரம் வெளியிடுவது ஒரு வெட்கக்கேடான விடயமாகவும் அருவருப்பான விடயமாகவுமே பார்க்கப்படுகின்றது. இவை தொடர்பாக காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 18 மாதங்களுக்கு பிறகும் அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான கண்டன அறிக்கைகளையே வெளியிட்டு வருகின்றார்கள். இங்கு பலஸ்தீனிய மக்கள் மிகப்பெரிய பட்டினி போரை அனுபவித்து வருகின்றார்கள். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே மீண்டும் படுகொலை தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதனால் இனப்படுகொலைகளையும் அனுபவித்து வருகின்றார்கள். காசாவிலே நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கு கூட அரபு நாடுகளினால் அழுத்தங்களை வழங்க முடியவில்லை. ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தினை நிறைவேற்றுவதற்கு கூட அரபு நாடுகளினால் அழுத்தங்களை வழங்க முடியவில்லை. காசாவுக்கு அடுத்தபடியாக ஆக்கிரமிப்பு உங்களுடைய நாடுகளை தான் குறிவைக்கப் போகின்றது. இன்று நீங்கள் காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தாவிட்டால் நாளை உங்களுடைய நாடுகளில் நடைபெறக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களை கட்டுப்படுத்தவே முடியாமல் போய்விடும். மேலும் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் கண்டன அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டுக் கொண்டிருப்பீர்கள் என குறித்த ஊடகவியலாளர் தெரிவித்துள்ளார். கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே காசா முழுவதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 35க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. பலஸ்தீனிய மக்கள் தங்கியிருக்கக்கூடிய கூடாரங்களையும் பாடசாலைகளையும் இலக்கு வைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் மீதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ட்ரோன்கள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் மாத்திரம் 70க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்களில் அதிகமான குழந்தைகளும் பெண்களுமே உள்ளடங்குகின்றார்கள். அடுத்து நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பமாக மேற்கொண்ட உச்சக்கட்ட வான்வழி தாக்குதல்களில் பலஸ்தீனிய PIG அமைப்பின் அல் குதுஸ் படையினுடைய ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா அவர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக நேற்றிரவு உறுதிப்படுத்தப்பட்டது. மேலும் அல் குதுஸ் படைப்பிரிவின் ஊடக பேச்சாளர் அபு ஹம்சா அவர்களுடைய உண்மையான முகம் தொடர்பான புகைப்படங்களையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஹமாஸினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர்களில் முக்கியமான 7 தலைமைகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இவர்கள் இடைநிலை தலைவர்களாகவே செயற்பட்டு வந்தார்கள். அதே போன்று சலாதீன் படைப்பிரிவினுடைய மத்திய கட்டளை தளபதி முகமது அல் பத்ரான் அவர்களும் அல் கஸாம் படைப்பிரிவின் ரஃபா கிழக்கு படை தளபதி அல் மௌசூர் அவர்களும் அல் குதுஸ் படைப்பிரிவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான ஹசன் அல் நயீம் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் இவர்களோடு சேர்ந்து இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். கடந்த 2 நாட்களுக்குள் மாத்திரம் காசாவின் யுத்த களத்திலே பலஸ்தீன் எதிர்ப்பு குழுவினுடைய முக்கியமான 15க்கும் அதிகமான புள்ளிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள்.
அடுத்து காசா மீதான வான்வழி தாக்குதல்கள் தொடர்பாக அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது. காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கான முழு பொறுப்பையும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்க தூதர் விட்கோஃபினுடைய திட்டங்களை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்க மாட்டாது. காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டிருக்கவும் மாட்டாது. இதனால் காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து இழப்புகளுக்கும் காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதற்குமான பொறுப்பையும் ஹமாஸ் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹமாஸ் ஒரு ஒப்பந்தத்தினை தாமதப்படுத்துகின்றது மற்றும் பலஸ்தீனியர்களுக்கு அதன் விளைவுகளை தாங்கும்படியும் கட்டாயப்படுத்துகின்றது என அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதாவது ஹமாஸ் தரப்பினர் விட்கோஃபினுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளை விடுதலை செய்து 2 மாத யுத்த நிறுத்தத்தினை காசாவில் ஏற்படுத்த வேண்டும் என அமெரிக்க நிர்வாகம் விரும்புகின்றது. ஒருவேளை ஹமாஸ் தரப்பினர் விட்கோஃபினுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொண்டால் பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிக்கும். அல்லது விட்கோஃபின் திட்டத்திற்கு அமைவான 2 மாத யுத்த நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பிக்கும். மேலும் விட்கோஃபினுடைய திட்டத்தினை ஹமாஸ் தரப்பினர் எந்தவிதமான நிபந்தனைகளும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அடுத்தடுத்து இன்னும் பல திட்டங்களையும் இவர்கள் முன்வைப்பார்கள். இதனால் தான் ஹமாஸ் தரப்பினர் விட்கோஃபினுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உறுதியளிக்குமாக இருந்தால் 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பார்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக விட்கோஃபின் திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றோம் என ஹமாஸ் தரப்பினர் தெரிவித்திருந்தார்கள். இருப்பினும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் அவர்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே விரும்புகின்றார்கள். அத்தோடு நேற்றிரவு நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்திருந்தார். காசாவிலே தற்போது நடப்பது ஒரு ஆரம்பம் மாத்திரமே. காசா மீதான போரில் நாங்கள் அனைத்து விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்வோம். எங்களுடைய இலக்குகளை அடைந்து கொள்வதில் யாருக்கும் எங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. எந்த ஒரு செயற்பாடுகளும் எங்களுடைய இலக்குகளை தடுக்காது. தாக்குதலுக்கு மத்தியில் தான் இனி பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். விட்கோஃபின் நிபந்தனைகளுக்கு அமைவாக ஹமாஸ் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்யும் வரை காசாவிலே நாங்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வோம் என நெட்டன்யாஹு தெரிவித்திருந்தார். அதாவது காசாவிலே போரை தொடர்வதன் மூலமாகவும் காசாவிலே உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாகவும் ஹமாஸுக்கு உச்ச அழுத்தத்தினை வழங்கிய திட்டத்திற்கு சம்மதிக்க வைக்க முடியும் என நெட்டன்யாஹுவும் டொனால்ட் ட்ரம்பும் திட்டமிட்டுள்ளார்கள். 18 மாதமாக காசாவின் யுத்த காலத்திலே சாதிக்க முடியாத விடயங்களை தற்போது டொனால்ட் ட்ரம்பின் தலைமையில் சாதிக்க முடியும் என நெட்டன்யாஹு நினைக்கின்றார். அடுத்து தீவிர வலதுசாரி அமைச்சரான பென்குவிர் நெட்டன்யாஹுவின் கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். மேலும் காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தாக்குதல்களை விரிவாக்குவதற்கான திட்டத்திற்கு பொறுப்பாக பென்குவிரை தெரிவு செய்துள்ளார்கள். பென்குவிரின் தலைமையில் காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் தாக்குதல்கள் இனி வரக்கூடிய நாட்களில் விரிவாக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரி காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான திட்டத்தினையும் முன்வைத்துள்ளார். இவ்வளவு நாளாக மேற்கொண்ட தரைவழி தாக்குதல்களை போலல்லாமல் இதற்கு பிறகு காசாவிலே மேற்கொள்ளக்கூடிய தரைவழி தாக்குதல்கள் வித்தியாசமானவையாக அமைந்திருக்கும் என்றும் ஹமாஸுக்கு பேரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய தரைவழி தாக்குதல்களை நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இன்று மாலை காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பான விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த வாரத்திற்குள்ளே காசாவிற்குள் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தளபதிகளும் சிப்பாய்களும் காசாவின் கல்லறைகளை முத்தமிடுவதற்கு காசாவிற்குள்ளே நுழைய போகின்றார்கள். 16 மாத போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் தரைப்படையினர் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் 1/3 பகுதி சிப்பாய்கள் முழுமையாக காசாவின் யுத்த களத்திலே அழிக்கப்பட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமை அதிகாரியின் புதிய திட்டங்களோடு புதிய முத்தங்களை காசாவின் கல்லறைகளில் பதிப்பதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தயாராகி வருகின்றார்கள். அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு விசேட கல்லறைகளையும் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் வெளிப்படையாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவிற்குள்ளே நுழைவதற்கு பயப்படுகின்றது. இதனால் தான் நெட்டன்யாஹு ஹமாஸுக்கு அழுத்தத்தினை வழங்குவதற்காக வான்வழி தாக்குதல்களை பயன்படுத்துகின்றார். காசாவிற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை நுழைந்து அழுத்தத்தினை வழங்க முடியாது என்பது நெட்டன்யாஹுவுக்கும் நன்றாக தெரியும். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய புதிய தலைமை அதிகாரி குதூகலமாக இருப்பதன் காரணத்தினால் அவசரமாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். மேலும் ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்குவதற்காக காசாவிற்குள்ளே நுழைய போகும் தரைப்படையினருக்காக பலஸ்தீனிய போராளிகளும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசா முழுவதும் துண்டு பிரசுரங்களை வீசி வருகின்றது. குறிப்பாக வடக்கு காசாவின் பெய்ட்ஷனூன் பிரதேசத்திலும் கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசமான அபசன் கூசா பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் துண்டு பிரசுரங்களை வீசி வருகின்றது. குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை அவசரமாக வெளியேறுமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது.
அடுத்து நேற்றைய தினம் நெட்டன்யாஹுவுக்கு எதிராகவும் நெட்டன்யாஹுவின் முடிவுகளுக்கு எதிராகவும் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் 50,000க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் டெல் அவீவ் பிரதேசத்திலே அணிதிரண்டு ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஹமாஸினுடைய நிபந்தனைகளை நெட்டன்யாஹு ஏற்றுக்கொண்டு பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும் என இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக நெட்டன்யாஹுவுக்கு அழுத்தங்களையும் வழங்கியிருந்தார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிடும் நெட்டன்யாஹுவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கான அழைப்புகளை விடுத்துள்ளார். நெட்டன்யாஹு அரசியலமைப்பு சட்டத்தினை மீறி முடிவுகளை எடுத்துக் கொண்டு செல்கின்றார். இதனால் இஸ்ரேலின் எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டுவிடும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவர் யாயர் லாபிட் தெரிவித்துள்ளார். அடுத்து காசாவிலே அவசரமாக யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்காக எகிப்திய தரப்பினர் புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க தூதர் விட்கோஃபினுடைய முன்மொழிவுக்கு சார்பான முன்மொழிவாகவே இந்த முன்மொழிவும் அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க குடியுரிமை பெற்ற பணைய கைதியை விடுதலை செய்வதன் மூலமாகவும் ரஃபா கடவை பிரதேசத்தினை திறப்பதற்கும் காசாவிற்குள்ளே மனிதாபிமான உதவிகளை கொண்டு செல்வதற்கும் அவசர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் குறித்த முன்மொழிவில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த முன்மொழிவு தொடர்பாக இன்னும் பூர்ணமான தகவல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. அடுத்து ஹமாஸினுடைய தலைவர்கள் ஒருவரான அபு ஜுஹரி அவர்கள் அல் ஜசீரா ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்கள் மீது சரணடையக்கூடிய ஒப்பந்தத்தினை சுமத்துவதற்கு விரும்புகின்றது. ஆக்கிரமிப்பினுடைய இந்த முயற்சிகள் ஒரு பொழுதும் வெற்றி பெறப்போவதில்லை. ட்ரம்பினுடைய நிர்வாகமும் நெட்டன்யாஹுவின் நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றது. டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒன்றும் பலவீனமான நிலையில் இருக்கவில்லை. பலவீனமான நிலையில் இருந்து கொண்டு உங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவில்லை. மேலும் நாங்கள் ஒரு பொழுதும் சரணடைய போவதும் இல்லை என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான அபு ஜுஹரி அவர்கள் தெரிவித்துள்ளார். யெமனினுடைய தலைவர் விசேட உரையின் மூலமாக சில முக்கியமான கருத்துக்களை வெளிப்படுத்தி இருந்தார். காசாவுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் புதிய தாக்குதல்கள் அமெரிக்காவின் முழுமையான ஒத்துழைப்போடு நடைபெற்று வருகின்றது. அரபு நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினை எதிர்ப்பதற்கு எந்தவிதமான குறைந்தளவு முயற்சிகளையும் கூட செய்ய மாட்டார்கள் என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு நன்றாகவே தெரியும். இதனாலேயே காசாவின் யுத்தகலத்தில் அவர் நினைத்ததை செய்து வருகின்றார். அரபு நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு நட்புறவுகளை வைத்திருப்பது வெட்கக்கேடானது மற்றும் அருவருப்பான விடயமாகும். தற்போதைய சூழ்நிலையில் அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் தீவிரமாக செயற்பட வேண்டும். அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக ஆதரிக்க வேண்டும். ஆனால் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் ஆதரவு அளித்ததற்காக அரபு நாடுகள் ஈரானை விமர்சனம் செய்கின்றார்கள். தற்போதைய சூழ்நிலையில் பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு நிதி உதவிகளும் ஆயுத உதவிகளும் மிக முக்கியமான தேவையாகும். இதனை வழங்குவதற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் முன்வர வேண்டும். துருக்கி, எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளின் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அதிகளவான பொருளாதார பயன்களை அடைந்து கொள்கின்றது. குறைந்தது இந்த நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பொருளாதார உறவுகளையாவது நிறுத்த வேண்டும். பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கு பலஸ்தீனிய போராளிகளுக்கு ஆயுதங்களையும் நிதியுதவிகளையும் தான் வழங்க முடியவில்லை. ஆனால் பலஸ்தீனிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்கள் மீதான இனப்படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான பொருளாதார உறவுகளை முழுமையாக முறித்துக் கொள்ள முடியும் அல்லவா? இவ்வாறு இந்த நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான உறவுகளை முறித்துக் கொள்வதனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பொருளாதார ரீதியில் மிகப்பெரிய தாக்கத்தினை அனுபவிக்கும். இந்த நாடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு மேற்கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார உறவுகளின் மூலமாகவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்திலும் கூட இந்த பொருளாதார உறவுகளை முறித்துக் கொள்ளாமல் இருப்பது வெட்கக்கேடான அருவருப்பான விடயமாகும். மேலும் எங்களால் இவற்றினை ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளவே முடியாது. இதனால் நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எங்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம். அத்தோடு பலஸ்தீனிய மக்கள் தனியாக இல்லை, அவர்களோடு இறைவன் இருக்கின்றான். மேலும் நாங்களும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக இருப்போம். பலஸ்தீனிய மக்களின் வலியையும் போராட்டத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அமெரிக்கா எங்கள் மீது மிகப்பெரிய போரை ஆரம்பிக்க போகின்றது. இந்த போரை எதிர்கொள்வதற்கு யெமன் மக்களும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள் என யெமனினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு அமெரிக்காவின் போர் விமானங்கள் நேற்றிரவு யெமனினுடைய 12 புள்ளிகளை இலக்கு வைத்து வான்வெளி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான நெகவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். காசாவிலே யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து யெமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை. ஆனால் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே தாக்குதல்களை ஆரம்பித்திருப்பதனால் யெமன் ஹவுதி ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அதே நேரம் நேற்றிரவு யெமன் ஹவுதி ராணுவத்தினர் மேற்கொண்ட பலஸ்தீன் 2 ஏவுகணை தாக்குதலை சவுதி அரேபியாவின் வான்பரப்பிலேயே இவர்கள் முறியடித்துள்ளார்கள். சவுதி அரேபியாவிடம் இருக்கக்கூடிய ஏரோ வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாகவோ அல்லது செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பலின் மூலமாகவோ யெமன் ஹவுதி ராணுவத்தின் ஏவுகணையானது சுட்டு வீழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யெமன் ஹவுதி ராணுவ
ராணுவத்தினர் இந்த தாக்குதல்களை நிறுத்தப் போவதில்லை என தெரிவித்துள்ளார்கள். இனி வரக்கூடிய நாட்களில் டெல்-அவிவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் ஹைஃபா பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் உட்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு இன்று அதிகாலை யமன் ஹவுதி ராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவின் ட்ரூமேன் போர்க்கப்பலை இலக்கு வைத்து 5க்கும் அதிகமான கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதி ராணுவத்தினுடைய கடற்படைக்கும் அமெரிக்காவின் கடற்படைக்கும் இடையில் பல மணித்தியாலங்களுக்கு மேலாக தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.